ஹாய் மக்களே, இது உங்கள் மகாலட்சுமி சனூப். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம கடாய் காஞ்சதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கத்திரிக்காவை எண்ணெயில் சேர்க்கலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இங்கே எவ்வளோ கத்திரிக்காய் தேவைப்படுதோ அத்தனை கத்திரிக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுதான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது எடுத்து வேறொரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்தது கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கும்போது நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இந்த குழம்ப நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்பொழுது இந்த சின்ன வெங்காயம் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நான் கட் பண்ணாமல் முழுசாகவே போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அடுத்தது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த குழம்புல நம்ம சின்ன வெங்காயம் நல்லா ஊறி அதை மறுநாள் நம்ம சாப்பிடும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணுங்க. இந்த குழம்ப ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அடுத்தது நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ பாருங்க எப்படி வதங்கி வந்திருக்குன்னு. இந்த குழம்ப உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வாரங்களிலும் ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் செய்வீங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா வெந்து வரணும். ஒரு 2 நிமிஷம் இன்னும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம தேவையான பொடிகள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை இதோட சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு வரணுங்க. அதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி தாங்க நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க கத்திரிக்காவை இதோட சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடிட்டு இன்னொரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க குழம்பு எவ்வளோ நல்லா சுண்டி வந்திருக்கு. இதுதாங்க நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.